எங்களுக்கெல்லாம் நான் இருக்கிற அடுத்து திருமாவளவன் இருக்கிறாரு. அண்ணன் வைகோ அண்ணன் சொல்ல தேவையில்ல, அவங்க ஈழத்தில் போயிட்டு வந்தெல்லாம் பேசுவாங்க. ஆனால் திருமாவளவன் பேசுகிறவர் போயிட்டு வந்தவர் தலைவரை. ஆனால் நான் தலைவரெல்லாம் போய் சந்திக்கலைங்க. நான் எதையும் அங்கே என்னால் வேறு எதையும் பேச முடியாது. விடிய விடிய உட்காந்து படித்து அதெல்லாம் பேப்பர்லாம் படித்து அதெல்லாம் எடுத்து மார்க்கெலாம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் எதையும் பேசுறதுக்கு பேராசிரியர் விட்டு வைக்கல. எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பேசுங்க. கொஞ்சம் அடுத்து ஒரு 12 தலைப்பில் ஒரு 6 தலைப்பு நீங்கள் பேசிட்டு 6 விட்டுட்டு போனீங்கன்னா நாங்கள் எதாவது பேசலாம். அப்போ தான் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லுகின்ற போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அவர்கள் இருக்கையில் அமர வைக்க முடியும். வைகோ அண்ணன் திருமாவளவன் அதுக்கு விதிவிலக்கு. வேல்முருகன் அப்படிப்பட்ட பேச்சாளர் அல்ல. இன்னைக்கு சொன்ன மாதிரி சினிமா கதை பேசுறது நல்லா உணர்ச்சியை குடிபட்டு எதை சொன்னாலும் அடிச்சு விட்டாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் கை தட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இப்ப அந்த புத்தகத்துல அண்ணன் மணியண்ணன் கொடுத்தாங்க. இந்த புத்தகத்தை படிக்கின்ற போது எனக்கே அதிசயமாக இருக்கிறது. அண்ணன் வைகோ அவர்கள் விடுதலை புலிகளுக்கு ஆற்றிய பங்களிப்பு, அண்ணன் கொளத்தூர் மணி, ஆறுசாமி, ராமகிருஷ்ணன் என்றும் திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக என்ற 2 கட்சிகளிலும் 1980களில் இருந்து தமிழ் மண்ணில் திராவிட இயக்கங்கள் தான் விடுதலை புலிகள் வேரூன்றுவதற்கும் ஆயுத பயிற்சி எடுப்பதற்கும் எல்லா விதத்திலும் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். தியாகத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஏதோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி வழக்கு சந்திச்சிருக்கிறார்கள். எம்ஜிஆரும் கலைஞர் அவர்களும் அரசியல் தளத்தில் எதிர்முனையாக இருந்தபோது தஞ்சாவூரில் அதிமுக மாவட்ட செயலாளரும் திமுக மாவட்ட செயலாளரும் சேர்ந்து விடுதலை புலிகளுக்கு தேவையான ஆயுதம் தயாரிப்பு கொள்வினம் செய்வதற்கு உதவி இருக்கிறார்கள். வீடு எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள். வழக்கை சந்தித்திருக்கிறார்கள். பெரியார் தந்தை பெரியார் கழகமாக இன்றைக்கு இருந்தாலும், இன்றைக்கு திராவிடர் விடுதலை கழகமாக இருந்தாலும், இன்றைக்கு ஐயா ஆசிரியர் தலைமையிலான இயக்கத்தில் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்ட அந்த கருப்பு சட்டைக்காரர்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு எவ்வளவு பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் அவர் எழுதுற அந்த புத்தகத்தை படிச்ச பிறகுதான் எனக்கே தெரியுது. மணியண்ணன் கூட பழகி இருக்க 25 வருஷமா நட்புல இருக்கிறோம். ராமகிருஷ்ணன் கூட 25 வருஷமா நட்புல இருக்கிறோம். ஆனா அவங்க சொல்லாத செய்திகளை எல்லாம் காலத்தின் தேவை கருதி அந்த புத்தகத்தை எழுத விருந்த போது நிச்சயம் இன்றைய இளைய தலைமுறை யார் உண்மையான தமிழ் தேசியர்கள், யார் போலியான தமிழ் தேசியர்கள் என்பதை நம்முடைய நாளைய இளைய சமூகம், மாணவர் சமூகம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அந்த புத்தகங்கள் அமைந்திருக்கிறது. அப்படிதான் இந்த புத்தகமும் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். இதை ஒரு கூட்டம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நேற்று தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக தலைவர் பிறந்தநாள் விழாவுக்காக ஒரு இனிப்புகள்லாம் கொடுத்து கேக் வெட்டி ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம். ராயப்பேட்டையில் குமரன் தோழர் முன்பு நடத்தார். இன்றைக்கு காலை மாலை பத்திரிகையில் தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்தா வேல்முருகன் மீது வழக்கு. ஆனால் வைகோ தொடுத்த வழக்கத்தில் விடுதலை புலிகள் தலைவர் படத்தை பயன்படுத்தலாம், கேக்கு வெட்டலாம், கட்டு விட்டு வைக்கலாம், பேனர் வைக்கலாம், சூரட்டில் ஓட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் தடையில்லைன்னாங்க. ஆனால் நீதிமன்றம் அப்படி தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் நாம் ஆளுகிற, நாம் பங்கேற்று இருக்கிற, நாம் உறுதுணையாக இருக்கிற நமது அரசு நம் மீது வழக்கு போடுகிறது. நான் கூட வந்த உடனே அந்த வைகோ ஏற்கனவே கடந்த கால அதிமுக ஆட்சியில் 40 வழக்குன்னா இப்போ நம்ம ஆட்சியில் 41வது வழக்குன்னா உங்க அலுவலகத்தில் உங்க அரங்கத்தில் இந்த நூல் வெளியிட்ட புலிகளின் படம் இருக்கு. உலகத்தின் தலைச்சிறந்த புகைப்பட கலைஞர் எடுக்கப்பட்ட படம் என்று இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை தாங்கி வருவதற்காக இதில் கூட வழக்கு வருமா என்று நான் கேட்டேன். கண்டிப்பா நாளைக்கு புலியூர்ல வழக்கு. மணியண்ணன் A1, வேல்முருகன் A2. ஆட்சிகள் மாறினாலும் வழக்குகளை சந்திப்பதில் மட்டும் இங்கு இருக்கிற தலைவர்களின் காட்சிகள் மாறவில்லை. இன்று கூட இதற்காக நான் காவல்துறை இயக்குனர் அவர்களை, கூடுதல் இயக்குனர் அவர்களை சென்று சந்தித்து விட்டு நான் வந்திருக்கிறேன். வழக்குகள் சம்பந்தமாக சட்டமன்றத்தில் வழக்குகளை குறித்து பேசினேன். நம்முடைய தலைவர்கள் மீது அனைவர் மீதும் போடப்பட்ட வழக்குகளை பட்டியலிட்டு பேசினேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் திரும்ப பெற வேண்டும். மக்களின் உரிமைகளுக்காக, வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக நாங்கள் போராடி ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த வன்முறை போராட்டங்கள் அல்ல. நீங்க வாங்குங்கள் என்று சொன்னோம். திரும்பவும் அவர்கள் வாங்குவதாக அறிவித்தார்கள். ஆனால் என்ன ஆட்சி மாறி இருக்காங்க. அந்த பியூரோக்ரசின்னு சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் மாறல. பேரறிவாளன் விடுதலைக்கு பிரச்சனை, நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பிரச்சனை, தூக்கு தண்டனையில் இருந்து ஆயுள் தண்டனையாக கொண்டு வந்து இன்றைக்கு மாதின் உள்ளிட்ட வீரப்பனுடைய உறவுகள் வீரப்பன் வழக்கில் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருக்கிற அண்ணன் வைகோ அவர்களால் பேரவலை விட்ட 3 மாதின் உள்ளிட்டவர்களுக்கும் தூக்கில் இருந்து ரத்து செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டு 33 ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறார். படுத்த படுக்கையா இருக்கார். விடுதலை குறித்து பேசின கடந்த கால ஆட்சி என்ன ஜியோ என்ன வாசகத்தை போட்டிருந்தோ அதே ஜியோ அதே வாசகத்தை போட்டு நாங்க பங்கேற்று இருக்கிற அரசும் இன்னைக்கு வெளியிட்டு இருந்த போது இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொண்டு வருத்தப்பட்டார்கள். சட்டமன்றம் கூடட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தலைவர்கிட்ட சொல்லலாம், முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். கண்டிப்பா வரும் ஆண்டில் இவர்களுக்கு விடிவு கிடைப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அவர் கண்டிப்பா பார்க்கலாம் வேல்முருகன் செய்யும் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னார். ஆனா அவர் செய்ய விட மாட்டேன்றான். அதே ஆட்சியில என்ன அதிகாரத்தில் இருந்தானோ வேற துறையில் இருந்தானோ அவன் தான் இன்னைக்கு வந்து வேற துறையில் உட்காந்துட்டு அந்த துறை தலைவரா துறையினுடைய செயலராக உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைக்கிறான். ஒன்றும் பண்ண முடியல. ஆக அந்த வகையில் நீங்க எத்தனை வழக்கு போட்டாலும், எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு அண்ணன் வைகோ போன்றவர்கள், அண்ணன் கொளத்தூர் மணி போன்றவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், அண்ணன் திருமா போன்றவர்கள், இன்னும் எண்ணற்ற ஆளுமைகள் தலைமைகள் தமிழ விடுதலையும் தமிழ தேசிய தலைவரையும் உயிருக்கு நிகராக நேசிப்பிலிருந்து எல் முனை அளவு கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் தனித்தமிழ் ஈழம் என்கிற ஒரு அரசு உருவாகிற வரையில் அது ஐநாவின் ஊடாக இருக்கலாம்,
அல்லது உலக நாடுகளின் அழுத்தங்களின் ஊடாக இருக்கலாம், அல்லது இந்தியாவில் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இப்போ இருக்கிற இந்த தலைமுறை புரட்சி செய்யும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக நாளைய தலைமுறை, குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது ஈழத்து தலைமுறை கண்டிப்பாக இதற்கான ஒரு மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் தனித்தமிழ் ஈழம் என்கிற ஆயிரம் போராளிகள், கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட போராளிகளும் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுடைய அந்த உயிர் தியாகத்திற்கும் நிச்சயம் இந்த உலகம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரும். அப்படி சொல்லுகின்ற நாளில் தனித்தமிழ் ஈழம் மலரும் என்கிற அந்த வேட்கை, அந்த கனவோடு நாம் இந்த தியாகங்களை நம் நெஞ்சில் ஏந்தி பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த நல் வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, வெளிநாடுகளில் இருந்து இந்த தொகுப்பை, இந்த நூலை எழுதி வெளியிட்டிருக்கிற ஆசிரியர்களுக்கும், இந்த தருணத்தில் இந்த அலுவலகத்தில் இந்த இடத்தை வழங்கி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் வைகோ அவர்களுக்கும், இதை முன்னின்று ஏற்பாடு செய்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கும், திருமுருகன் காந்தி பிரவீன் உள்ளிட்ட மே 17 இயக்கத்தின் அத்துணை நிர்வாகிகளுக்கும், வருகிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மே 17 இயக்கம் உள்ளிட்ட எமது தமிழீழ விடுதலை ஆதரவாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன்.